ஹாய். ஜர்தோசில வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறீங்க அப்படின்னு சொன்னா, ஃப்ரெஞ்ச் நாட் லாங், ஃப்ரெஞ்ச் நாட் எதுவா இருந்தாலும் ஜர்தோசி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நீடிலோட காது வந்து ரொம்ப சின்ன சைஸ் காது உள்ளது எடுக்கணும். அப்பதான் அது வந்து ஜர்தோசில உள்ள போகும். இப்ப நான் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டே இப்ப போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீடில கீழ இருந்து மேல குத்தி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு, நம்ம எடுக்கிற ஜர்தோசியோட பீஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் நீங்க கட் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேல கட் பண்ணீங்கன்னா, ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா, அந்த சுருள் உள்ள சுத்தி, சுத்தி, சுத்தி டேமேஜ் ஆயிரும். ஸோ 1/2 இன்ச் ஜர்தோசிய எடுத்துட்டு, இந்த மாதிரி நீடில்ல கரெக்ட்டா கோத்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த ஜர்தோசி அப் டூ இந்த ஃப்ரேம் அதாவது இந்த கிளாத் வரைக்கும் வந்துரணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரெட்ட நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு, எத்தன சுத்து வேணாலும் நீங்க சுத்திக்கலாம் நீடில்ல. நான் வந்து இப்போ ஒரு 3, 4, 5 சுத்து சுத்திக்கிட்டு, லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்க த்ரெட்ட மட்டும் தான் புடிச்சிருக்கிறேன். நான் ரைட் ஹேண்ட்ல எதுவுமே பண்ணல. லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்க த்ரெட்ட இந்த மாரி புடிச்சு இழுக்க, 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 இழுக்க எனக்கு ஒரு சுருள் ஃபார்ம் ஆகுது இல்லையா? இந்த சுருள் ஃபார்ம் ஆகுனதுக்கப்புறம் அப்படியே நீடில அடியில இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர வச்சுட்டு அதாவது என் கையில இருக்க த்ரெட்ட நான் விடவே இல்ல. இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர வச்சுட்டு இப்டி மடிச்சுட்டு, அதாவது அந்த சுருள் மேல கை வச்சுக்கிட்டு, நீடில வந்து ரைட் ஹேண்ட்ஸ்ல வந்து புடிச்சிருப்பீங்க இல்லையா? அடியில உள்ள விட்டு இழுத்தீங்க அப்டின்னா, அழகா உங்களுக்கு அந்த முடிச்சு மாரி இருக்க ஃப்ரெஞ்ச் நாட் கிடைச்சிரும்.